இந்த ரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா? ரோகிணி தான் கல்யாணிங்கிறது தெரிய வருமா தெரிய வராதா? எத்தனையோ தடவை தெரிய வர மாதிரி கொண்டு வந்துட்டு கடைசி வரைக்கும் தெரிய வராமல் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறத விஷயத்தை இந்த பக்கம் எங்கேயுமே கொண்டு வராமல் இருக்கிறது. மலேசியாவில் வந்து நான் பெரிய பணக்காரியாக இருந்தேன் அப்படின்னு அவங்க போய் சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஆனால் வந்து அவங்க மலேசியா பக்கம் போகவே இல்லை அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குடும்பத்தில் யாரும் முயற்சி எடுக்கல. ஏன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. மலேசியாவில் வந்து பணக்காரிலாம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எல்லாமே ட்ராமான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த லோக்கலாக தான் இருப்பாங்களோ இவங்க அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி உன் ஆதார் கார்டை கொடுமா, உன் பாஸ்போர்ட்டை கொடுமான்னு யாருமே கேட்கவே இல்லை. நீ முதல்ல மலேசியன் சிட்டிசனா இல்லை இந்த ஊர் சிட்டிசனாங்கிறதையும் கேட்கல. கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணாங்கங்கிறது தெரியல. இது எல்லாத்துக்கும் இடையில இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியை தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஸோ அதில் வந்து கடைசி நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு வழி பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, போன வாரம் நடந்தது ஃபுல்லாக சும்மா ஒரு பரபரப்பு காமிக்கிறதுக்கு மட்டும்தான், மெயின் கதையை மூவ் பண்ணுறதுக்கே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, அந்த ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னாங்கல்ல, அவர் வந்து பொழைச்சிட்டாரு. அதனால அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவங்கள்ட்ட பேசி சமாளித்து வெளில கூட்டு வந்துட்டாங்க. அதனால இவங்க மேலே எஃப்ஐஆரே போடலை அப்படின்னு நியூஸ் வந்துருச்சு. ஸோ ரோகிணியை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. ரோகிணி இவங்க செஞ்ச தப்புக்கு முத்து பழியேற்றிட்டு உள்ளே போகும்போது கிக்கி பிக்கினாங்க. நீ தானம்மா தப்பு செஞ்சேன்னு கேட்டால் இப்போ மீனாவையும் முத்துவையும் முறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு முடிக்க போகிறாங்களா? இல்லை அவங்க உள்ளே தான் இருக்க போகிறாங்க. அவங்கள வந்து எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி உள்ளார ஜெயிலில் தள்ள, கம்பிக்கு இந்த பக்கம் வந்து ரோகிணி, இந்த பக்கம் வந்து மனோஜ் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறத தாங்க முடியாமல் அந்த கிறிஸ்ங்கிற பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே மீனா கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும்ட்டு மீனா கிட்ட என் அம்மா எனக்கு வேணும் அப்படின்னா, அவங்க அம்மா துபாயில் இருக்காங்களேன்னா, இல்லை இப்போ தான் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு தனியாக சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் தெரிய வரலாம். எங்கள் அம்மா பேர் கல்யாணி, எங்கள் அம்மா தான் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி, ரெண்டும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை என்னென்னா அவங்க அம்மா மாதிரியே விவரமாக இருக்குது. கைது பண்ணி அவங்க அம்மாவை தரதரன்னு போலீஸ் போட்டு கூட்டு போகும்போது கூட ஒன்றும் 8-9 வயசு இருக்க பையன் போலீஸ் கூட்டு போனால் பிரச்சனைன்னு தெரியும். ஒரு வார்த்தை சத்தமாக வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லாமல் ஆன்டி அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாருன்னா பார்த்துக்குங்க அப்போ எவ்வளோ விவரம்ன்ட்டு. ஸோ இப்போ ஒருவேளை அவர் உண்மையை மட்டும் சொன்னால் கதை இன்னும் சூடு பிடிக்கும். மீனாவுக்கு உண்மை தெரிய வரும். இதனால தான் திருதுன்னு முடிச்சாங்க. ஆனால் மீனாவுடைய ஓவர் நல்லவங்க இல்லை மீனா. அதனால் வந்து சரி பரவாயில்ல, நாங்கள் இங்கே தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம், இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்கும் போதே மீனாவை எப்படி போட்டு தரலாங்கிற அளவுக்கு ரோகிணி யோசிப்பாங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஈஸியாக ரோகிணியை வீட்டுக்கு விட்டுருவாங்களா? இல்லை ரோகிணியை பற்றி உண்மை அட்லீஸ்ட் மீனாவை காட்சி தெரிய வரும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன வீடியோஸ் நாங்கள் போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் பார்க்குற சீரியலில் பெஸ்ட்டு சீரியலையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.